வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா, ஒலிம்பிக்ஸ் போட்டியில் இவர் ஜெயிப்பார். அதாவது இந்த பையன் ஒலிம்பிக்ஸில் ஜெயிப்பார் அப்படின்னு சொல்லி நான் கணிச்சிருக்கேன். இந்த ஜாதகம் எப்படி எனக்கு கிடச்சிது அப்படின்னா, இதுக்கு முன்னாடி கோச் ராம்குமார் அப்படின்னு சொல்லி நான் ஒரு யூடியூப் சேனல் வச்சுருந்தேன். அதில் ரன்னிங் சார்ந்த நிறைய விஷயங்களை நான் கிட்டத்தட்ட அந்த சேனலை 2017 2021 வரைக்கும் அந்த சேனலை ரன் பண்ணேன். அது போதுமான வரவேற்பு இல்லாததுனால அந்த சேனலை நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். அதில் ஒலிம்பிக்ஸில் என்ன மாதிரி விஷயங்களை ஃபாலோ பண்ணால் ஜெயிக்கலாம் அப்படிங்கிற நிறைய டிப்ஸு, ஸ்போர்ட்ஸ் ரீதியான அத்லட்டிக் ரீதியான டிப்ஸ் நான் கொடுத்துட்ருந்தேன். அப்போ அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த பையனுடைய அப்பா என்னை பார்க்க வந்தார். என்னுடைய ஊரில் ட்ரைனிங் கற்றுக்கிட்டு அவருக்கு 6 மாதம் டெய்லி டிப்ஸ் கொடுத்து என்னென்ன மாதிரிலாம் பண்ணால் ஜெயிக்கலாம், என்ன மாதிரிலாம் செய்யலாம், ஒர்க் அவுட்ஸ் என்ன மாதிரிலாம் இருக்குது, ரன்னிங் எந்த மாதிரி டெக்னிக்ஸில் ஃபாலோ பண்ணலாம், என்ன மாதிரி ஸ்ட்ரென்த் அண்ட் கண்டிஷனிங் ஒர்க் அவுட்ஸு, ரீஹேப் ஒர்க் அவுட்ஸு, ரீஹேப் ரெக்கவரிக்கு என்ன பண்ணுறது, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கரெக்டிவ் எக்ஸசைஸ் எப்படி பண்ணுறது, என்னென்ன மாதிரி மெத்தட்ஸ் இருக்குது, எத்தனை டைப் ஆஃப் ட்ரைனிங் இருக்குது, இந்த ஒவ்வொரு டிஸ்டன்ஸ்க்கு என்ன மாதிரி ட்ரைனிங் பண்ணணும், என்ன மாதிரி டெக்னிக் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லி கொடுத்தது. அப்போ இந்த பையனுக்கு 9 வயசு இருக்கும்போது என்னை பார்க்க வந்தார் இந்த இவருடைய அப்பா. அப்போ ஒரு ஜாதகத்தை நான் அப்பயே பார்த்துட்டு நான் சொன்னது என்ன அப்படின்னா, இந்த பையன் நிச்சயமாக ஒலிம்பிக்ஸில் ஜெயிப்பான் அப்படின்னு தான் நான் சொன்னேன். அது எப்போனா 2021 நான் அவர்கிட்ட சொன்னேன். இந்த பையன் ஒலிம்பிக்ஸில் நிச்சயமாக ஜெயிப்பான் அப்படின்னு சொல்லி நான் சொன்ன விஷயம். இப்போ அந்த பையன் போன வருஷம் தமிழ்நாடு லெவலில் ஃபஸ்ட் ப்ளேஸ் வாங்கியிருக்கான். அவன் பேரை நான் சொல்ல விரும்பலை, ஏன்னா இது வேறு மாதிரி போயிடுங்கிறதுனால இந்த பையனுடைய பேர் நான் வெளிப்படுத்த விரும்பலை. எந்த மாவட்டம் அப்படின்னும் நான் சொல்ல விரும்பலை. நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, 14 வயசு கேட்டகரியில் இந்த பையன் தமிழ்நாட்டில் ஃபஸ்ட் வந்திருக்கான். இவ்வளோ தான் என்னால் க்ளூ கொடுக்க முடியும். இந்த பையன் கூடிய சீக்கிரமே ஒலிம்பிக்ஸில் ஜெயிப்பான் அப்படின்னு சொல்லி இப்பயே, இது ஒரு 5 வருஷம் முன்னாடியே நான் வீடியோ போடலான்ட்டு இருந்தேன். இருந்தாலும் இப்போ நான் போடுறேன். இந்த பையன் 2032 ஒலிம்பிக்ஸில் நிச்சயமாக ஜெயிப்பான், ஒரு மெடல் அடிப்பான் அப்படிங்கிறது நான் கணிச்சிருக்கேன். அது எப்படி ஜெயிப்பான் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த ஜாதகத்தை வச்சு நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இவன் போன வருஷமே தமிழ்நாடு லெவலில் ஃபஸ்ட் வந்திருக்கான். நேஷ்னல் லெவலில் 4th ப்ளேஸ் வந்திருக்கான். ஈவெண்ட்ஸ் ரன்னிங் தான், அத்லெட்டிக்ஸு. அது என்ன ஈவெண்ட்டுன்னு நான் சொல்ல விரும்பலை. இவர் ஒலிம்பிக்கில் ஜெயிக்கும்போது இந்த பையனை நீங்கள் பார்ப்பீங்க. பார்க்கும்போது என்னுடைய ஞாபகம் வரும். ஏன்னா யாருமே முன்கூட்டி யாருமே ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்லி எந்த ஜோதிடரும் சொல்கிறதில்ல. அவங்க எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, நடக்கக்கூடிய சூழலை பார்ப்பாங்க. இவன் ஜெயிப்பானா ஜெயிக்க மாட்டானா அப்படின்னு ஆளை பார்த்து தான் எடை போடுவாங்க. இப்போ அரசியலில் யார் ஜெயிப்பா அப்படின்னு நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா, அந்த அரசியல் கட்சிக்கு வலு எப்படி இருக்குது, இங்கே மக்கள் சப்போர்ட் எப்படி இருக்குது, அவன் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு சொல்லி புற சூழலை தான் நீங்கள் பார்த்து மக்களை ஏமாற்றி நீங்கள் பலன் சொல்கிறீங்க. நான் அப்படி சொல்லலை. இந்த பையனுக்கு 9 வயசில் நான் ட்ரைனிங் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணது. இப்போ அவனுக்கு 15 வயசுக்கு மேலே ஆயிடுச்சு. இப்போ இந்த பையன் ஒலிம்பிக் ஜெயிப்பான், 2032 ஜெயிப்பாங்கிறது ஒரு கிட்டத்தட்ட 8 வருஷம் முன்னாடியே நான் சொல்கிறேன். இன்னும் 8 வருஷம் இருக்குது. ஆனால் 8 வருஷம் முன்னாடியே இந்த பையன் ஒலிம்பிக் ஜெயிப்பான்னு சொல்லக்கூடிய ஒரே ஜோதிடர் நான் மட்டும்தான். இதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. இந்த பையன் ஜெயிச்சதுக்கப்புறம் இது யார் அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ அதுக்குரிய அமைப்பை நான் போட்டிருக்கேன். லக்னம் பரணி 4ஆம் பாதம், கேது திருவாதிரை 1, சனி ஹஸ்தம் 4, சந்திரன் சித்திரை 1, சுக்கிரன் கேட்டை 3, ராகு மூலம் 3ஆம் பாதம், புதன் பூராடம் 3, சூரியன் செவ்வாய் திருவோண நட்சத்திரம் 1ஆம் பாதம், குரு உத்திரட்டாதி நட்சத்திரம். இதுதான் கிரக அடைவு, கிரகம் நின்ற சாரம். இப்போ என்னுடைய கான்செப்ட் என்ன அப்படின்னா, லக்னம் எந்தெந்த கிரகத்தோட தொடர்பு கொள்ளுது, எந்த பாவகத்தோட தொடர்பு வருதுன்னு பார்க்கணும். அதுதான் அந்த ஜாதகர் அனுபவிக்க முடியும். அப்போ லக்னம் என்ற புள்ளி சுக்கிரன். அப்போ சுக்கிரன் என்ற நட்சத்திரம் புதன், புதன் என்ற நட்சத்திரம் சுக்கிரன். அப்போ சுக்கிரனும் புதனும் நட்சத்திர பரிவர்த்தனை ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறோம். இப்போ பாவகம் பார்த்தீங்கன்னா 1, 8, 9ஆம் பாவகம் கனெக்ட் ஆகுது. லக்னாதிபதி செவ்வாய். அது எதோட தொடர்பு கொள்ளுது அப்படின்னா, செவ்வாய் நின்றது சந்திரன் நட்சத்திரம், சந்திரன் நின்றது செவ்வாய் நட்சத்திரம். அப்போ இங்கே செவ்வாய் சந்திரன் தொடர்பு கொள்ளுது. இதில் 6, 10 தொடர்பு வருது. 6ஆம் இடமும் 10ஆம் இடமும் தொடர்பு கொள்ளுது. 10ஆம் இடத்துல செவ்வாய் உச்சமடையுது, லக்னாதிபதி உச்சமடையுது. 10ஆம் இடத்துல செவ்வாய் திக்பலமும் அடையுது. அடுத்து ஜாதகர் குருன்னு சொல்லுவோம்.
அந்த குரு எந்தெந்த கிரகத்தோட கனெக்ட் ஆகுதுன்னு பார்க்கும்போது குரு 12ல் இருக்குது, அது கனெக்ட் ஆகிறது வந்து சனி, அது 6ல் இருக்குது. அது நின்ற நட்சத்திரம் சந்திரன், சந்திரன் நின்ற நட்சத்திரம் செவ்வாய், செவ்வாய் திக்பலம் அடைஞ்சு திரும்ப அதுவும் சந்திரன் நட்சத்திரத்துக்கே வருது. அப்போ இங்கே கனெக்ஷன் பார்த்திங்கன்னா 6, 10, 12 வருது. இப்போ போட்டியில் ஜெயிக்கிறதுக்கு மெயினாக தேவை வந்து 6ஆம் பாவமும் 10ஆம் பாவமும் கனெக்ட் ஆனால் தான் போட்டியில் ஒருத்தர் வந்து ஜெயிக்க முடியும். இங்கே அதிகமாக கனெக்ட் ஆகுது பாருங்கள், செவ்வாய் சந்திரன் வந்து 6, 10 தொடர்பு வருது. குருவனுடைய தொடர்பு பார்த்திங்கன்னா 6, 10, 12 இந்த மாதிரி தொடர்பு வருது. இந்த லக்ன புள்ளி தொடர்பு பார்த்திங்கன்னா 1, 8, 9 தொடர்பு வருது. அப்போ இது ஓவராலாக நீங்கள் எடுத்து பார்க்கும்போது 1, 6, 8, 9, 10, 12 தொடர்பு வருது. ஆனால் இதில் வந்து 6, 8 தொடர்பு வந்து நட்சத்திர ரீதியாக தொடர்பு கொள்ளலை. இது வந்து மொத்த தொடர்பை நான் இங்கே போட்டிருக்கேன். இந்த கொடுப்பனையெல்லாம் இவருக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதுனால நான் மொத்தமாக போட்டிருக்கேனே தவிர 6ஆம் இடமோ 8ஆம் இடமோ எந்த வகையிலையும் தொடர்பு கொள்ளலை. 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகம் நின்ற நட்சத்திரம் 6லே இருக்குது, அது நின்ற நட்சத்திரம் 10க்கு தான் போகுது. அப்போ 6, 10 தான் டைரெக்டாக தொடர்பு ஆகுதே தவிர 6, 8 தொடர்பு வந்து எந்த விதத்துலையும் வரல. அப்படிங்கும்போது உங்களுக்கு வந்து தோல்விங்கிறது கிடையாது. 6, 8 தொடர்பு வந்தால் தான் தோல்வி வரும். ஏன்னா 6ங்கிறது போட்டி. அது 8ஆம் அதிபதியோடையோ 8ஆம் இடத்து நட்சத்திரத்தோடையோ தொடர்பு கொண்டால் உங்களுக்கு தோல்வி வந்து கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இங்கே லக்னாதிபதி 8ஆம் அதிபதி யார்? செவ்வாய். இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், லக்னாதிபதியே 8ஆம் அதிபதியாக வர்றதுனால இது 6, 8 தொடர்பாக எடுத்துக்கலாமா எடுத்துக்கக்கூடாதா அப்படின்னா அது வந்து ஃபாரின் போனால் அவர் ஜெயிக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். 8ங்கிறது என்ன? வெளி மாநிலம், வெளிநாடு. அப்போ போட்டி வந்து வெளிநாட்டில் தான் நடக்குது. இந்த பையன் வந்து வெளிநாடு போகும்போது செவ்வாய் வந்து 10ஆம் இடத்துல திக்பலமும் அடையுது, 10ஆம் இடத்துல வந்து உச்சமும் அடையுது. அப்போ நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா 6, 10 தொடர்பு வந்து மிகப்பெரிய வெற்றியை தான் கொடுக்கும், பேர் புகழை தேடி கொடுக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதுவும் பார்த்திங்கன்னா லக்ன புள்ளியும் பார்த்திங்கன்னா 8, 9 தொடர்பு வருது. அப்போ 8ங்கிறது ஃபாரினு, 9ங்கிறது புகழ். அப்போ ஃபாரின் போய் தான் இவர் புகழ் அடையணும், வேர்ல்டு லெவலில் ஃபேமஸ் ஆகணும் அப்படிங்கிறது சொல்ல வரக்கூடிய விஷயம். இப்போ அதிக நட்சத்திர தொடர்பு பார்த்திங்கன்னா சந்திரன் தான். சந்திரன் நட்சத்திரத்தில் தான் நிறைய கிரகங்கள் தொடர்பு உள்ளது. சந்திரன் நட்சத்திரத்தில் பார்த்திங்கன்னா சூரியன் இருக்குது, செவ்வாய் இருக்குது, சனி இருக்குது. இப்போ சூரியன் வந்து 5ஆம் அதிபதி, அது 10ல் திக்பலம் அடைஞ்சிருக்கு. செவ்வாய் வந்து 1, 8க்குரிய அதிபதி, 7 கிடையாது. செவ்வாய் வந்து 1, 8க்குரிய அதிபதி, அது 10ல் திக்பலமும் அடைஞ்சிருக்கு, உச்சமும் அடைஞ்சிருக்கு. சனி பார்த்திங்கன்னா 10, 11க்குரிய அதிபதி, அது 6ல் இருக்குது. அப்போ சனி 6ல் இருக்கிறது சிறப்பு. ஏன் அப்படின்னா ஒரு பாவகிரகம் வந்து 6ல் இருக்க சிறப்புன்னு சொல்கிறோம். அது நின்ற சாரம் வந்து சந்திரன் சாரம், அது 6ல் இருக்குது. அது நின்ற சாரம் வந்து செவ்வாய், அது 10ல் வந்துருச்சு. இப்போ 6, 10 தொடர்பு வந்துருச்சு. சந்திரனும் பார்த்திங்கன்னா 4ஆம் அதிபதி 6ல் இருக்குது. அப்போ எல்லாமே பார்த்திங்கன்னா 6, 10 தொடர்பில் தான் இயக்கம் அதிகமாக இருக்குது. 6, 10, 6, 10 அப்படி தான் அதிகமாக இருக்குது. 6, 8 கனெக்ட் ஆகலை. அப்போ 6, 10 தான் அதிகமாக கனெக்ட் ஆகுது. இப்போ திசை பார்த்திங்க அப்படின்னா ராகு திசை புதன் புத்தி, இது வந்து 28/3/2025 15, 10, 2027 வரைக்கும் இருக்குது. இது போன வருஷம் நடந்த தடகள போட்டியில் வந்து இந்த பையன் வந்து தமிழ்நாடு லெவலில் ஃபஸ்ட்டு வந்திருக்கான், சாம்பியன்ஷிப் வின் பண்ணியிருக்கான். அது எந்த ஈவெண்ட்டுன்னு நான் சொல்ல விரும்பலை, எந்த இடத்துல எந்த மாவட்டம் அவர் பிறந்தார் அப்படிங்கிறது நான் சொல்லலை. இவர் ஜெயிக்கும்போது நீங்கள் தெரிஞ்சுக்கிடுவீங்க. இன்னும் டைம் கொஞ்சம் தான் இருக்குது, 4-5 வருஷத்தில் ஒரு பெரிய ஆளாகிடுவார், தெரிஞ்சுக்கோங்க. இப்போ ஜெயிக்கிறதுக்குரிய யோகம் என்ன? ஒருத்தர் வந்து போட்டி வீரனாக இருந்து ஜெயிக்கணும் அப்படின்னா 6, 10 தொடர்பு ரொம்ப முக்கியம். ஃபஸ்ட் பாயிண்ட்டு. லக்னம் அப்படிங்கிறது வந்து எண்ணம், 10ங்கிறது செயல். அப்போ லக்னமும் 10ஆம் இடமும் தொடர்பு கொண்டுச்சு அப்படின்னா நீங்கள் நினச்ச காரியம் நிறைவேறும் அப்படின்னு சொல்லலாம். இப்போ லக்னமும் 6, 10 தொடர்பு கொண்டுச்சு அப்படின்னா போட்டி மூலியமாக உங்கள் எண்ணம் நிறைவேறும் அப்படின்னு சொல்லலாம். 6ங்கிறது போட்டி, லக்னம்ங்கிறது எண்ணம், 10ங்கிறது செயல். அப்போ எண்ணம், போட்டி, செயல் 3மே கனெக்ட் ஆகிறதுனால நிச்சயமாக வந்து நீ நினச்ச காரியம் வந்து நினச்ச மாதிரி சக்ஸஸ் ஆகும் அப்படின்னு சொல்லலாம். அந்த தொடர்பு கொண்ட கிரகங்களுடைய தசா புத்தியில் தான் இது நடக்கும் அப்படிங்கிறத நீங்கள் மறந்துடக்கூடாது. இப்போ யோகம் என்னென்ன இருக்குது அப்படின்னா, ஜெயிக்கணும் அப்படின்னா பாவ கிரகங்களுடைய தொடர்பு வந்து யோகத்தை செய்யும். பாவ கிரகங்கள் என்னென்ன? சூரியன், செவ்வாய், சனி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ராகு கேது, இதுதான் பாவகிரகங்கள். இந்த 5 பாவகிரகங்கள் ஏதோ ஒரு வகையில் தொடர்பு கொண்டால் அது வந்து ஒரு யோகத்தை செய்யும் போட்டி ஜெயிக்கிறதுக்கு. சுபகிரகங்கள் வந்து இங்கே எந்த வேலையும் செய்யலை, தேவையில்லை. அப்போ போட்டியில் ஜெயிக்கிறதுக்கு பாவகிரகங்களுடைய சப்போர்ட் தான் தேவை. இப்போ இது விதி என்ன அப்படின்னா சூரியன், செவ்வாய் 2 பாவகிரகங்கள் சேர்ந்துருக்கா, இது ஒரு யோகம். இன்னொரு யோகம் வந்து சந்திரனுக்கு கேந்திரத்தில் வந்து ராகு இருந்தால் அல்லது கேது இருந்தால் அதுவும் ஒரு யோகத்தை செய்யும். அப்போ இங்கே சந்திரனுக்கு வந்து 10ல் வந்து ராகு இருக்குது, அதுவும் ஒரு நல்ல யோகம் அப்படின்னு சொல்லலாம். லக்னாதிபதி 10ல் உச்சமாக இருக்குது அப்படிங்கிறது ஒரு பெரிய சிறப்பு, திக்பலம் அடைஞ்சிருக்குன்னு ஒரு சிறப்பு. சூரியனுடைய அது சேர்ந்துருக்குங்கிறது அதுவும் திக்பலங்கிறது சிறப்பு. 6ல் வந்து சனி சந்திரன் இருக்குது சிறப்பு. ஏன்னா 6ல் பாவகிரகங்கள் இருந்தால் சிறப்பு. சனிங்கிறது பாவகிரகம், தேய்பிரை சந்திரன்கிறது ஒரு பாவகிரகம்.
அப்போ 6ல் 2 பாவகிரகங்கள் இருக்குது, மிகப்பெரிய சிறப்பு. இப்போ அவர் எப்போ ஜெயிப்பார் அப்படின்னு நான் கால்குலேட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ராகு திசை சூரிய புத்தி அதில் ஸ்டார்ட் ஆகி ராகு திசை செவ்வாய் புத்தி வரைக்கும் இவர் வந்து ஒரு பீக்கில் இருப்பார் அப்படின்னு சொல்லலாம். ராகு திசை சூரிய புத்தி அப்படின்னா எப்படி சொல்லலாம், இந்த சூரியன் வந்து எங்கே இருக்குது, 10ல் இருக்குது. சூரியன் வந்து 10ஆம் இடத்துல இருக்குது. அப்போ லக்னாதிபதியும் அதோட தொடர்பில் இருக்குது. லக்னாதிபதியும் வந்து பார்த்திங்கன்னா 10ல் உச்சமாக இருக்குது, தொடர்பில் இருக்குது. இப்போ இங்கே தொடர்பு பார்த்திங்கன்னா 6, 9, 10 வந்து தொடர்பு வரும். ஏன்னா ராகு திசை சந்திர புத்தி, சந்திரன் வந்து 6ல் இருக்குது, செவ்வாய் வந்து 10ல் இருக்குது. நீங்கள் கனெக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா 6, 9, 10 கனெக்ஷன் வந்து வரும். இப்போ உதாரணத்துக்கு லக்னாதிபதி வந்து செவ்வாய் எந்த நட்சத்திரத்தில் இருக்குது, செவ்வாய் 10ல் இருக்குது. அது நின்ற நட்சத்திராதிபதி 6ல் இருக்குது. அது நின்ற நட்சத்திரமும் திரும்ப 10க்கே வந்துருச்சு. அப்போ வேறு கனெக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சூரியன், சந்திரன், செவ்வாய் இந்த புத்தியில் தான் இவர் வந்து பெரிய ஆளாக வருவார் அப்படிங்கிறது நான் கணிச்சு வச்சுருக்கேன். அப்போ இப்போ 9ஆம் அதிபதி யார், அதாவது 6, 9 கூடையவர் பார்த்தீங்க, சாரி 12, 11, 10, 9. இப்போ குருவும் பார்த்தீங்கன்னா 6, 10ஓடு தொடர்பு கொள்ளுது. ஆனால் இப்போ குரு திசை வரல, குரு புத்தி வரல. இந்த 3 புத்தியில் தான் இவர் பெரிய சக்ஸஸ் ஆவார் அப்படின்னு சொல்கிறேன் நான். ராகு திசை சூரிய புத்தி. ராகு எங்கே இருக்குது அப்படின்னா 9ஆம் இடத்துல இருக்குது. 12, 11, 10, 9. ராகு வந்து 9ஆம் இடத்துல இருக்கிறதுனால தான் 9 தொடர்புன்னு போட்டிருக்கேன். இப்போ அது புத்தி பார்த்திங்கன்னா சூரியன் 10ல் இருக்குது, செவ்வாய் 10ல் இருக்குது, சந்திரன் 6ல் இருந்து திரும்ப 10க்கு தொடர்பு கொள்ளுது. அப்போ சூரியன், சந்திரன், செவ்வாய் புத்தியில் இவர் வந்து வேர்ல்டு ஃபேமஸ் ஆவார். ஏன்னா 6, 9, 10 தொடர்பு இருக்கிறதுனால வேர்ல்டு ஃபேமஸ் ஆவார் அப்படின்னு சொல்லி நான் கணிச்சிருக்கேன். திக்பலம் அடைஞ்சதுனால இது நல்ல பலன் கொடுத்து பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கணிப்பு. இது எப்போ நடக்கும் அப்படின்னா, அந்த தசாபுத்தி எப்போ வருது அப்படின்னா, ராகு திசை சூரிய புத்தி 2 நவம்பர் 2031 ராகு திசை செவ்வாய் புத்தி எப்போ முடியுதுன்னா 15 நவம்பர் 2035 வரைக்கும் இந்த டைம் இருக்குது. இந்த குறிப்பிட்ட டைமில் வந்து இவர் வந்து நல்ல ஒரு பீக் அடைஞ்சு பேரும் புகழும் பெறுவார். ஏன்னா 9ங்கிறது கௌரவம், புகழ், 6ங்கிறது போட்டி, 10ங்கிறது செயல், ஜெயிக்கிறது, தொழில் எல்லாமே. அப்போ கவர்மெண்ட் ஜாப் நிச்சயமாக கிடைக்கும். திக்பலம் சூரியன் செவ்வாய் கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும். இது மூலிமா ஜெயிக்கிறது மூலிமா கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும். அப்போ பேர் புகழ் வந்து வெளிநாட்டில் இவர் அடைவார், ஒலிம்பிக்கில் ஜெயிப்பார், ஒரு மெடல் வாங்குவார் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. இதை வந்து 5 வருஷம் முன்னாடியே போடக்கூடிய வீடியோ தான். இருந்தாலும் இப்போ தான் எனக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சது. பிரபஞ்சம் இப்போ தான் பண்ணுறதுக்கு அனுமதி கொடுத்துருக்குன்னு நான் நம்புகிறேன். இந்த ஜாதகம் வந்து ஒரு வெற்றி ஜாதகம் அப்படிங்கிறது ஜெயிச்சதுக்கப்புறம் நியாயப்படுத்தலாம் நான் விரும்பலை. இப்போ இங்கே இருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒருத்தன் ஜெயிச்சதுக்கப்புறம் எப்படி ஜெயிச்சான் நீங்கள் கணிக்கிறது வந்து முட்டாள்தனம். ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி வந்து எப்படி ஜெயிப்பான்னு சொல்லணும், அதுதான் திறமை, சாதுரியம். இது ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி சொன்ன ஒரே ஜோதிடர் நான் மட்டும்தான். இந்த பையன் வந்து ஒலிம்பிக் ஜெயிப்பான் அப்படின்ட்டு வேறு யாருமே சொல்லது கிடையாது. ஏன்னா யாருக்கு எதுவும் தெரியாது. ஆய்வு பண்ண தெரியாதவன் பலன் சொல்ல முடியாது. இவங்க எல்லோரும் என்ன பண்ணுறாங்கன்னா, ஜெயிச்சவன் ஜாதகத்தை எடுத்து ஆராய்ச்சி பண்ணி தான் நீங்கள் பலன் சொல்கிறீங்க, எப்படி ஜெயிச்சாங்கிறதுக்கு காரணம் சொல்கிறீங்க. ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி யாருமே காரணத்தை சொல்லி விளக்கம் கொடுக்கல. அப்போ இந்த பையன் ஒலிம்பிக்கில் ஜெயிக்கும்போது நீங்கள் தெரிஞ்சுக்கிடுவீங்க நான் சொல்கிறது உண்மையா பொய்யா அப்படின்ட்டு. 8 வருஷம் கழித்து நடக்கிறத இப்பயே நான் சொல்லிட்டேன். அது நடக்கும்போது நீங்கள் பாருங்கள். இந்த கான்செப்ட் புரியும்னு நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.